விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களின் பெயர்கள்ல அதன் தலைவர் திருமாவளவன் பெயர் இடம்பெற்றிருப்பதை விட தேசிய அரசியல்ல இருந்து மாநில அரசியலுக்கு அவர் ஏன் வருகிறார் என்பது குறித்த விவாதம் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். மாநில அரசியலுக்கு வரவேண்டிய காரணம் குறித்து அவர் கூறிய காரணம், தேர்தலுக்கு பின் தமிழக அரசியல் சூழல் மாறும் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அரசியல் ஆய்வாளர்களிடத்திலும் உண்மையான தமிழ் தேசியர்களிடத்திலும் பெரும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாவது முறையாக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. 2016ஆம் ஆண்டு இதே தொகுதியில போட்டியிட்ட போது அதிமுக வேட்பாளர் முருகு மாறனிடம் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று போனாரு. 2016ஆம் ஆண்டு சூழலை விட இன்று மோசமடைஞ்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு எதிராக முன்னணி அரசை எதிர்க்கும் மனோபாவம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு புதிய வரவாக நடிகர் விஜய்க்கு தாழ்த்தப்பட்ட இளைஞர்களின் வாக்குகள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் திருமாவளவன் தமிழக அரசியலுக்கு வரவேண்டிய நிலைக்கு காரணம் என்ன, அவர் என்ன சொல்கிறார் என்றெல்லாம் மாநில அரசியல்ல நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. 2026 தேர்தலுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கு. இதனாலதான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டியிடுகிறேன்னு திருமாவளவன் விளக்கம் அளிச்சிருக்காரு. இந்த பதில்ல நமக்கு எழும் சந்தேகங்கள் எல்லாம், அவர் மக்களவை உறுப்பினராக இருந்தபோது மாநில அரசியல்ல கவனம் செலுத்தி கொண்டேதான் இருக்காரு. தமிழகத்துல ஒன்றியம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசிற்கு எதிராக போராட்டங்கள்ல அவர் பங்கேற்றவர் தானும் கூட. உண்மையான தமிழ் தேசத்திற்கு பாதகம் ஏற்படும் போதெல்லாம் அவர் குரல் எழுப்பி வந்தவர் தானே. டெல்லியில் இருந்தாலும் தமிழக பிரச்சனை என்றால் ஓடி வருபவர்தான் திருமாவளவன். அப்படி இருக்கும்போது மாநில அரசியல்ல கவனம் செலுத்த வேண்டியிருப்பதா அவர் கூறியிருப்பது புதிராக இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் வெகுவாக மாறப்போவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் தமிழக அரசியல் களம் இப்போதே காட்டுமன்னார் கோவில் பக்கமா திரும்பி இருக்கு. சட்டமன்றத்துல என் குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு வெறும் தொகுதி மாற்றம் மட்டும் கிடையாது. அது 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலுக்கான ஒரு மெகா ஸ்கெட்ச் என்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள். திருமாவளவனின் விளக்கம் திமுக கூட்டணி கட்சிகளை மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகளையும் யோசிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில சில கேள்விகள் எழுந்திருக்கு. திமுக கூட்டணியில இதுவரைக்கும் கூட்டணி கட்சி என்ற நிலையில இருந்த விசிக இந்த முறை ஆட்சி அதிகாரத்துல பங்கு கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதா? திமுக ஆட்சி அமைக்க போதுமான இடம் இல்லாமல் விசிகாவின் உதவியால் ஆட்சி அமைக்கும் பட்சத்துல அதிகாரத்தில் அமர வாய்ப்பு இருப்பதால திரும்ப அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்றாரா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா தலித் மக்களின் கோரிக்கைகளை நேரடியா நிறைவேற்ற ஆட்சியில பங்கு வகிப்பதே சிறந்தது அப்படிங்கிறதால இந்த முடிவை எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதே போல மற்றொரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல தற்போது தலித் அமைப்புகளின் எண்ணிக்கையும் தலித் கட்சிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துட்டு தான் இருக்கு. இவற்றையெல்லாம் தவிர்க்க மாநில அரசியல்ல திருமா களம் இறங்கினால் மட்டுமே வாக்குகள் சிதறி போகாமல் தலித் விடுதலை அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று நினைக்கிறாரோ என்றெல்லாம் அடுத்ததாக தமிழக அரசியல்ல நடிகர் விஜயின் வருகை பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. விஜயின் அரசியல் நுழைவு 2 பெரிய திராவிட கட்சிகளின் அதிர்வை ஏற்படுத்தி இருப்பதை அந்த கட்சிகள் மறுத்தாலும் அரசியல் பார்வையாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க. தேர்தல்ல ஒருவேளை விஜய் கட்சி வென்றால் 2 பெரிய திராவிட கட்சிகளிடம் இருந்து விஜய் கட்சிக்கு செல்வது உறுதி என்கின்றனர். பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு பிரச்சனையில் முதல் குரல் எழுப்பியவர் அவர். 80களிலிருந்து தமிழ் தேசிய கருத்தியலில் பாவலேறு பெருஞ்சித்தனார் ஆணைமுத்து தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேல் பல தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்து தமிழ் தேசிய கருத்தியலை தீவிரமாக வளர்த்து வந்தவர் திருமாவளவன்.
ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒருவர் கட்சி தொடங்கிய பிறகு அந்த தமிழ் தேசிய கருத்தியலின் விளக்கங்கள் இளைஞர்களிடம் தவறாக கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த கருத்தியல் சாதிவாத தமிழ் தேசியம் என்றும் திருமாவளவன் அடிக்கடி விமர்சித்துவிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் என்ற சொல் இப்போது அதிக அளவில் பேசப்பட்டாலும் கடந்த 15 ஆண்டுகளாக ஆதிக்க சாதிகளின் கூட்டமைப்பு தான் தமிழ் தேசியம் என்று சிலர் விளக்கமளித்து வர்றாங்க. சமூக ஊடகங்களில் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் சாதி ஆணவ போக்கை ஆதரிப்பவர்களாகவும் மௌனம் காப்பவர்களாகவும் இருப்பதை காண முடிகிறது. இது உண்மையான தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரானது என்பதால பாரம்பரியமாக அந்த கருத்தியலோடு வாழ்ந்து வரும் சிந்தனையாளர்கள் அனைவரும் திருமாவளவனுக்கு ஆதரவளித்து வர்றாங்க. சாதியவாத தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் ஆதரவு எப்போதும் கிடையாது. ஆனா ஆபத்தான அந்த கருத்தியல் புதிய தலைமுறையினர் மத்தியில் வேகமாக பரவி வருது. இது நாளை அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துல பிரதிபலிக்கும் என்பதால உண்மையான தமிழ் தேசியம் என்பது சாதிகளை கூறு போடும் கருத்தியல் அல்ல அப்படிங்கிற கருத்தை இன்னும் வேகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டிருக்கு. 90களில் இருந்த திருமாவளவன் வேறு, இன்றைய திருமாவளவன் வேறு. எதையும் தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுக்கும் தலைமை பண்பு அவரிடம் இருப்பதை அனைத்து கட்சியினரும் சொல்லி வருவதை பார்த்து வரோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மறைந்த நல்லகண்ணுவை போல் அனைத்து கட்சிகளாலும் போற்றப்படும் தலைவராகவும் பல நேரங்களில் கிங் மேக்கராகவும் போற்றப்படும் தலைவராக அனைத்து சமூகத்தினரும் விரும்பும் நல்லிணக்க தலைவராகவும் திருமாவளவனின் படிநிலை உயர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட திருமாவளவனின் முடிவு ஒட்டுமொத்த சமூகத்திற்குமானதாகவும் உண்மையான தமிழ் தேசியத்தை மேலுருவாக்கம் செய்யவும் அவர் சட்டப்பேரவைக்குள் செல்வது நன்மையை தான் தரும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சாதியையும் மதத்தையும் போற்றி பாதுகாக்கும் காவிகளுக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் இறுதி வரை போராட்டம் நடத்தியவர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தலித்துகள் காவி கும்பலுக்கு பலியாகி வர்றாங்க. அவரது கட்சியில் திருமாவளவனுக்கு அடுத்த நிலையில இருந்த தகடூர் பெரியசாமி காவிகளிடம் கலந்து விட்டது. மார்க்சிய லெனினிய சித்தாந்தத்தில் ஊறி திளைத்த தகடூர் பெரியசாமியே தமிழ் தேசியத்திற்கு எதிரான காவி கும்பலுக்கு சென்று விட்டார் என்றால் தாழ்த்தப்பட்ட அப்பாவி இளைஞர்கள் எளிதாக பலியாக வாய்ப்புள்ளதை மறுக்க முடியாதல்லவா? இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.